இல்ல கடைசி நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணீங்க, அதுக்கப்புறம் போனீங்களா அவரை பார்த்தீங்களா? இல்லை யாரும் உள்ளே போனாலும் யாரும் அனுமதி இல்லைங்க. வெளியில் நின்று அம்மாட்ட மட்டும் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். இல்லை இப்போ அவர் எம்பி மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு, அதை தாண்டி தமிழகத்தில் காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்காரு. அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? மக்களுக்கும் அவர் மீது எப்படி அக்கறை இருந்திருக்கு? ஏங்க அவர் அதாவது கொள்கைன்னா அவர் தான், கொள்கை தான் முக்கியம்னு பார்ப்பாரு. சோனியா காந்தி தான் அவருக்கு சோனியா காந்தி என்ன சொன்னாலும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டவர். கீழே இருக்கிற சாதாரண தொண்டனும் சரி, மிகப்பெரிய பணக்காரர் ஒரே மாதிரி பழகுவார். என்ன மாதிரி சாதாரண ஒரு தொண்டனையெல்லாம் மாவட்ட தலைவராக ஆக்கி அழகு பார்த்தவர். ஏன் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி அவரு கூட உட்கார வச்சு சாப்பிட வைக்கிற எங்கள் அப்பாவுக்கு விட ஒரு மேலாக இருக்கிறவங்க இழந்து நாங்கள் எல்லாம் தவிக்கிறோங்க. இப்போ நீங்கள் அவரை பார்த்தப்ப ஏதாவது பேசினாரா? எப்பங்க? 27ஆம் தேதி அதுக்கப்புறம் போனீங்களே? இல்லை பேசுகிறோம். இப்போ இந்த இழப்பு கிழக்கு தொகுதி மக்களுக்கு இல்லாமல் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு எந்த அளவுக்கு இழப்பாக இருக்கு? மிகப்பெரிய இழப்புங்க. இது கிழக்கு தொகுதி மக்களுக்கு மட்டுமில்லை, தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் நிறைய எடுத்து அவர் சொல்லலாம். இன்னைக்கு பெருந்துறையில் ஒரு நம்ம காவிரி ஆற்று தண்ணியை எடுக்கிறப்ப அதாவது கார்பரேட் கம்பெனி கொடுக்குறப்ப தீவிரமாக எடுத்து நிறுத்தினவர் இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் வறட்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர் தாங்க. எத்தனையோ சொல்லலாம். சென்வாட்டு வரி நீக்கினார். எதை சொல்லணுன்னாலும் தைரியமாக சொல்லக்கூடியவர். கீழே அடிமட்ட தொண்டனை அரவணைச்சு போகக்கூடிய மிகப்பெரிய தலைவர். அவர் மாதிரி இன்னமும் ஒரு தலைவனை எப்பயுமே பார்க்க முடியாது. எம்பி மத்திய அமைச்சராக இருக்காரு, இப்போ தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருக்காரு. எப்படி மக்கள் மீது அவர் மீது இருக்கக்கூடிய அக்கறை எப்படி? ஈரோடு மாநகரை பொறுத்தவரை இங்கே பிறந்து வளர்ந்த தன்மான தலைவர் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் தந்தை பெரியாரின் பேரனாவார். அவரது மகன் இந்த பகுதியில் 2021 சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பின் இடையில் காலமான பின் இவர் எம்எல்ஏ ஆனார். கடந்த 3 முறை காங்கிரஸ் தலைவர் 3 முறை காங்கிரஸ் மாநில தலைவராக இருந்துள்ளார். ஈரோடு மாநகருக்கு நீண்ட நாள் துயரமான ஒரு பட்டாக்கள் வழங்குவதில் இவர்கள் 40,000 பேர்த்துக்கு பட்டா இலவசமாக 5 பைசா செலவில்லாமல் இந்த மக்களுக்கு 150 ஆண்டு காலமாக கிடைக்க வச்சது தன்மான தலைவர் ஈ.வி.கே. இளங்கோவன் தான். அப்பழுக்கற்ற ஒரு நேர்மையான தலைவரை இந்த ஈரோடு மாநகரம் இழந்து தவிப்பது எங்களுக்கும் ஈரோடு மாநகர மக்களுக்கும் பேரிழப்பை ஏற்படுத்துகிறது. தன்மான தலைவர் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக உடல்நிலையில் மிக மோசமடைந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டு சென்னையில் உள்ள ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். அன்றைய அவர் நிலை கவலைக்கிடம் என்கின்ற செய்திகள் எல்லாம் வந்தது. அதை மீறி அவர் மருத்துவர்களுடைய மருத்துவ உதவியினால் உடல்நிலை நல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாக தான் நாங்கள் அன்றாடம் விசாரித்த போது கூறினார்கள். இவற்றை எல்லாம் மீறி இன்று அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்பதை கேட்கின்ற போது எங்களால் என்ன செய்வது என்கின்ற நிலையிலேயே நிலை கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றோம். தலைவரை பொறுத்தவரை மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர். காங்கிரஸ் பேரியக்கம் எப்போதெல்லாம் ஒரு பின்னடைவை சந்தித்ததோ அப்போதெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்தையும் இந்த தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தி இயக்கத்தை தூக்கி பிடித்தவர். இந்த காலத்திலும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எந்த அளவுக்கு பொழுக்கு இல்லாமல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டாரோ அது வேறு காலம். அது ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த காலம். இந்த காலத்திலும் இன்றைய சூழ்நிலையிலும் இந்த காலத்திலும் ஒரு பைசா கூட ஒரு ரூபாய் கூட லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக மக்களுக்காக பணியாற்றுகின்ற ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான். அவருடைய இழப்பை இந்த இயக்கமும் இந்த தமிழகமும் இந்த ஈரோடு நகரமும் எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தொண்டர்களும் மற்றும் அவர் குடும்பத்தினரும் நாங்களெல்லாம் ஒரு குடும்பத்தில் ஒருத்தராகத்தான் நானெல்லாம் பயணித்திருக்கின்றேன். எங்களுடைய இழப்பை எப்படி ஈடு செய்வோம் என்கின்ற என்ன செய்வோம் என்கின்ற நிலையிலே இல்லாத அளவில்தான் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய மனது இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி கடந்து போவோம் என்கின்ற நிலை எங்களுக்கு தெரியவில்லை. எப்படி என்று எங்களுக்கு ஒன்றும் புரியாத நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். என் பெயர் ஜாஃபர் சாதிக். நான் காங்கிரஸ் பேரியக்கத்திலும் தலைவருடைய குடும்பத்திலும் ஒருவனாக பயணித்துக் கொண்டிருப்பவன்.